Hi friends, welcome back to my channel. இன்றைக்கு நான் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அனியனை நீட்ட வடிவில் மெல்லிசாக அரிஞ்சு ரெடி பண்ணணும். இப்போ நாங்கள் சாப் பண்ணின அனியனை இந்த மெத்தடில் நாங்கள் நல்லா மசிச்சு எடுக்கணும். அப்போ தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ண போகல தண்ணி இல்லாமக்கே எங்களுக்கு மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நான் இதுக்கு ஃபைனாக சாப் பண்ணின கொரியண்டர் லீவ்ஸ், அதோட ஃபைனாக சாப் பண்ணின கார்லிக், ஃபெனல் சீட், கறி லீவ்ஸ், க்ரீன் சில்லி போட்டு ஆட் பண்ணுறேன். இதோட லேசாக மிக்ஸை கொடுத்து இப்போ ஸ்பைசஸ் பவுடர் போட போகிறேன். டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன் தான் போடுறேன், 1/4 டீஸ்பூன். இதோட சோல்ட்டும் எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சோல்ட்டை ஆட் பண்ணுறேன். இது கடலை மாவு, இந்த கையோட அரிசி மாவையும் சேர்த்து கலந்து கொள்கிறேன். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் தான். இந்த அளவு மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் சூப்பராக வரும். இப்போ நான் இந்த ஸ்பூனை யூஸ் பண்ணி டைட்டாக இந்த மிக்ஸை கொடுக்குறேன். இந்த வெங்காயத்தோட மொய்ஸ்சர்லேயே அது மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் தண்ணியோ ஆயிலோ ஆட் பண்ணல. மீடியம் ஃப்ளேமில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மெத்தடில் நீங்கள் ஆயிலில் போடுங்க. அப்படி இல்லாட்டி ஒரு டீஸ்பூனை யூஸ் பண்ணி போடுங்க. இது ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வரும் வரைக்கும் பொரிச்சு எடுங்க. இந்த ஸ்நாக்ஸ் வெரி குயிக் அண்ட் ஈஸி டீ டைம் ஸ்நாக்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அனியன் பக்கோராக்கு மேலால் போட இந்த கறி லீவ்ஸை நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இதோட போட்டு சாப்பிட நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸோட ஸ்பைசி மசாலா டீ சூப்பர் பொருத்தமாக இருக்குது. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.